ஹே காய்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அம்மா பொண்ணு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு தாங்க வந்திருக்கேன். கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ஐடியா ரெசிபி, அது கூடவே பார்த்தீங்கன்னா மார்னிங் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னர் ரெசிபிஸ்லாம் போட்டுட்ருக்கேன். அந்த ஒரு செயலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஐடியா தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸ்வீட் பொட்டேட்டோ மினி பேன் கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத குயிக் ரெசிபியாக ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்கேன். சட்டு பட்டுன்னு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஸ்வீட் பொட்டேட்டோ கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயும் இருக்கும். இல்லைனாலும் அது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அவ்வளவு நல்லது. ஸோ அடிக்கடி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு தோலியெல்லாம் உரிச்சிட்டு அது ஒரு 1 சென்டிமீட்டருக்கு நம்ம கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டீமர்லேயோ இல்லை இட்லி தட்லேயோ நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் எப்படி வேக வைப்போமோ வேக வச்சு அதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமேட்டு போட்டு ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா மனமும் டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா 1 கப் வெள்ளை ரவை, நல்லா வறுத்த ரவை தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அது வந்து டேஸ்ட்டு நல்லா இருந்ததுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 1 கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சக்கரை வந்து இது ஒரு அடிஷ்னல் ஆடான்னு சொல்லிடுறேன். சக்கரை வந்து சக்கரவள்ளி கிழங்குல வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போடுங்க. ஏன்னா எனக்கு அது வந்து ரொம்பவே மைல்டாக தான் இருந்தது. எனக்கு மைல்டாக ஸ்வீட் தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால எனக்கு ஓகே. பட் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற போது கொஞ்சம் சக்கரை சேர்த்தி கொடுத்தா அவங்கள விரும்பி சாப்பிடுவாங்க. 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் அதையும் ஆட் பண்ணி நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை பாலே இருக்குது அப்படின்னாலும் 1/2 கிளாஸ் பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 30 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா அது ஊறி வந்ததுக்கு அப்புறமேட்டு தோசை தவா பேனை வந்து நம்ம அடுப்பில் வச்சு மீடியமில் வச்சுட்டு நெய்யோ எண்ணெயோ தடவி நல்லா கொஞ்சம் மொத்தமான கன்சிஸ்டன்சியில் ஒரு கரண்டி மாவில் லைட்டாக ஒரு இம்ப்ரெஷன் மட்டும் கொடுத்திங்கன்னா அப்பம் மாதிரி வந்துடுங்க. இதை வந்து 2 சைடுமே கோல்டன் ப்ரௌன் ஆக்கி எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான ஹெல்த்தி வெர்ஷனில் சக்கரவள்ளி கிழங்கு மினி பேன் கேக் ரெடிங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் வந்து இன்னும் நிறைய கிட்ஸ் ரெசிபீஸ்லாம் போட போகிறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா இதை வந்து நம்ம ஹாட்டாக கூட சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா சில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம். செம சூப்பராக இருந்தது. மெயினாக அதில் போட்டிருக்க வெள்ளை ரவை வந்து நல்லா ஊறி வந்திருந்ததுனால செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி ஸ்வீட் மட்டும் அடிஷ்னலாக ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இறக்கிட்டு நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹனி இருக்குன்னா ஹனியை கூட நீங்கள் ஊற்றி நீங்கள் ஆட் பண்ணி சர்வ் பண்ணலாம். செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் கூடிய சீக்கிரமாக உங்களை சந்திக்க வரேன். தேங்க்யூ ஸோ மச். பை. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.